ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசத்திற்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது, அவங்க பாவத்தை எல்லாம் மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறபடினாலே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் நம்முடைய தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகையினால இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக பாரத்தோடு நம்முடைய தேசத்திற்காக ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் தேவனே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. ஹலே லூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் வாரும். இந்த ஜெபத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவரே பெரியவர். ஆண்டவரே அகில உலகத்தை படைத்தவர். எங்களையும் உம்முடைய சாயல்ல உண்டாக்குனீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதென்று நினைக்கும் போது நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஆண்டோடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். இணைந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே ஐயா, பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே ஐயா. பாதகரம் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரம் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரம் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவி,
நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், பல்லாவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ பலங்கொண்டு திடமன. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக என்பதே. இந்த வருஷம் முழுவதும் நமக்கு எவ்வளவோ நாட்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த நாளிலும் கூட யோசுவாவுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க மாத்திரம் கவனமாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்வதினாலே நிச்சயமாக இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்ட நாம், இந்த தேசத்திற்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நாம், உள்ளான இருதயத்தோடு பாரத்தோடு இந்த தேசத்தின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக நாம் பாரப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள் நான் அதிகமாக யூடியூப்பில் பார்ப்பேன். இந்த நாளிலும் கூட பார்க்கும்போது இந்த யூடியூப்பில் வந்த சில நிகழ்ச்சிகள் மனதை உருக்குகிறது. எவ்வளவு வன்முறையான தீய செயல்கள், கொலை வெறிகள், எவ்வளவு பயங்கரம். துணிகரமாக 25 வயதான வாலிபனை 2 நாளைக்கு முன்பு மொட்டை மாடியில் கொன்று போட்டிருக்காங்க. அது நிறைய பிரச்சனைகள் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இப்படி ஒரு கொலை மாத்திரமல்ல, தேசம் முழுதும் பார்க்கும்போது ஏகப்பட்ட
கொலை வெறிகள், வன்முறை செயல்கள். காரணம் அவங்களுடைய குடிவெறி, அப்புறம் கஞ்சா, இந்த மாதிரிப்பட்ட போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கனால தான் மனுஷனை போல நினைக்காம இல்லையா, ஒரு 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 மிருகத்தை இல்லாட்டினா ஒரு புறாவை இல்லாட்டினா ஒரு கோழியை கொல்லணுன்னா கூட சிலர் நல்லா யோசிப்பாங்க, அப்படித்தானே? ஆனால் ஒரு மனுஷனை கூட அன்பு காட்ட முடியாதபடி ஏதோ ஒரு வைராக்கியம் இருக்கலாம். ஒருவேளை கெட்டுன மனைவியை பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்கு கொன்று போடக்கூடாது. கொல்லணும்னு அவசியம் இல்லை, வேண்டாட்டினா வேண்டான்னு விட்டுறணும். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு துணிகரமான செயல்! அன்பானவர்களே, இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யமே கிடையாது. கொலை பண்ணுறவங்க, அநியாயமான வாழ்க்கை வாழ்ந்து துணிகரமான பாவங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் நாம் தான் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். தாவீது ராஜா தான் சொல்கிறாரு, துணிகரமான பாவம் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும் அப்படின்னு சொல்கிறாரு. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் அப்படின்னு கேட்குறாரு. தேசத்து ஜனங்கள் எல்லாம் அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். இன்னைக்கு பார்க்கும்போது எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறது. யோசித்து பாருங்க. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமானால், இப்படி ஒரு கஷ்டங்கள் இருக்குமானால் நம்ம எப்படி அதை சந்திப்போம், சகிப்போம்? யோசித்து பாருங்க. ஆனால் இந்த உலகத்தில் துணிகரமான பாவம், அக்கிரமங்கள், அதற்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இதற்கு காரணம் பின்னணியத்தில் இருக்கிற ஒரு சத்துரு போராட்டம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. ஆகையினால கோபத்தோடு யாரை விழுங்கலாம், எப்படியெல்லாம் மோசம் போக்கலான்ட்டு கொஞ்ச காலத்தை அவன் பயன்படுத்துகிறான். அதற்கு நம்ம ஜனங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும், சத்துருடைய போராட்டங்களுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். ஆகையினால நாம் பாரத்தோடு ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுவார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ காரியத்தை நடப்பி இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஒருவேளை நம்ம பங்கிட்டு கொடுக்க போகாவிட்டாலும் இந்த தேசத்திற்காக நம்ம தைரியத்தோடு திறப்பிலே நின்று ஜெபிக்க நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கொஞ்சம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த புதிய ஆண்டில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் சொன்னீரே. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்று சொன்னீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொன்னபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹலே லூயா, ஹலே லூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொன்னீரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த மாபெரும் ஆண்டவரே, இந்த ஜெப ஊழியத்திற்கென்று எங்களை தெரிந்தெடுத்தீரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. நான் கருவிலேயே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹலே லூயா, ஹலே லூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. ஹலே லூயா. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய வல்லமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீ பயப்படாதே, திடமனதாயிரு என்று சொன்னவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா.
ஸ்தோத்திரப்பா. ஹலே லூயா, ஹலே லூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறாப்பா. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமன்பானவர்களே, கடந்த காலம் முழுவதும் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்த மேலான கிருபைகளை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தார், கரம் பிடித்தார். ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போம். அவர் தான் துதிக்கப்படத்தக்கவர், அவரே அதிசயங்களை செய்கிறவர். அப்பா ஹலே லூயா, ஹலே லூயா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. கரம் பிடித்து நடத்தி இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக எங்களை கரம் பிடித்து வந்தீரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எமது கிருபை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். பாபத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாத தல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதின் ஏச்சையாவும் ஒளியும் ஒளியும், உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உன் காலமெல்லாம் போகுதே போகுதே, உலக மாயையிலே. ஓ தேவ கோபம் வருமுன் வருமுன், உன் மீட்பரண்டை பாராயோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். தொடர்ந்து அன்பானவர்களே, நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்ற வசனத்தின்படி நம்முடைய தமிழ்நாட்டின் தலைவர்களை தேவன் பாதுகாக்கும்படியாக அவர்கள் ஜனங்களை ஞானத்தோடும் தேவ சித்தத்தின்படியும் வழி நடத்தக்கூடிய கிருபையை தேவன் கொடுக்கும்படியாக எல்லாரும் நாம் ஜெபிப்போம், இணைந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ண வேண்டும் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்து ஆண்டவரே அதிகாரிகளை, ஆண்டவரே பொறுப்பானவர்களை, ஆண்டவரே ஜனாதிபதியை, கவர்னரை, ஆண்டவரே மாவட்ட கலெக்டர்ஸ், இன்னும் பொறுப்பானவர்கள் எல்லாரையும் கூட ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாய், தேவ ஞானத்தை கொடுக்கும்படியாய்
அவர்களும் உம்மை கண்டு கொள்ளும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்து குடி ஜனங்கள் ஆண்டவரே சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ண வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். அவர்களை வல்லமையாக பயன்படுத்தும் கர்த்தாவே. லஞ்சங்கள் ஆண்டவரே பயங்கரமான காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு நேர்மையாக உண்மையாக எல்லாரையும் ஒரே மனசாட்சியோடு நடத்தக்கூடிய நல்ல கிருபையை பெற்றவர்களாக இருக்க தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம்ப்பா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்ற வசனத்தின்படி தமிழ்நாட்டிற்கு தடையாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே, கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த தேசத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும். அதற்கு ஆண்டவரே விசுவாசிகள் தங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. மனம் திரும்பி ஆண்டவரே இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக திறப்பிலே நிற்கக்கூடிய ஆண்டவரே கிறிஸ்தவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் தான் காரணம். நெகேமியா சொன்னது போல நானே என் தகப்பன் வீட்டாருந்தான் பாவம் செய்தோம் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெப குறைவு, கிரமமாய் நாங்கள் ஜெபிக்கலப்பா. எங்களை மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை தேவரீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் எரிக்கப்பட்டது என்ற காரியத்தை நெகேமியா கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவரே இரவு பகலாக ஆண்டவரே உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து நானும் என் தகப்பன் வீட்டாருந்தான் பாவம் செய்தோம் என்று திறப்பிலே நின்று அழுது புலம்பி அந்த அலங்கத்தை கட்டுமான பணிக்கு தன்னை அர்ப்பணித்தது போல தேவனே, இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக இந்த தேசம் இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு உள்ளான வாஞ்சையோடு தேவனே எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம் அப்பா. நானும் என் தகப்பன் விட்டாருந்தான், நானும் எங்கள் சபையும் தான் தப்பு செய்தோம். எங்களை மன்னித்து கர்த்தாவே இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை ஒரு விடுதலையை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மது கரங்களில் தருகிறோம். இயேசுவே நீங்கள் பொறுப்படுத்து கொள்ளுங்க, பொறுப்படுத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில் மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும் என்ற வசனத்தின்படி நமது நாட்டில் பெருகி வருகிற மது போதை பழக்கம் முற்றிலும் தடை செய்யப்பட அதிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைந்து காக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மதுபான கடைகளை வைத்து கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லை ஆண்டவரே. பாமர ஜனங்கள் அன்றாடு கூலி வேலை செய்து கிடைக்கிற கொஞ்ச வருமானத்தை தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் செலவு பண்ணாமல் கள்ளுக்கடையில் சாராய கடையில் போய் அதை வாங்கி குடித்து வெறித்து குடும்பத்தை கவனிக்காத எத்தனையோ ஆண்கள் பெண்கள் கூட குடிக்கிறாங்கன்ட்டு கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த சாராய கடைகளை இந்த கவர்மெண்ட்
நிரந்தரமாய் மூடத்தக்கதாக அவங்க உள்ளத்தில் பேசுங்கப்பா, பேசுங்க. அது நிமித்தமாக ஆண்டவரே இந்த ஜனங்கள் சந்தோஷமாய் வாழணும். கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா ஆண்டவரே. இந்த குடியினால் எத்தனை வன்முறை செயல்கள், பாலியல் பலாத்காரங்கள், அக்கிரமமான செயல்கள், தாய் தகப்பன், தகப்பன் யாரு மகா யாருன்னு கூட அந்த குடியினால் ஆண்டவர் வித்தியாசமே தெரியாமல் எவ்வளவு அநியாயமாக நடந்து கொள்கிறாங்கப்பா. வயது கூட தெரியலப்பா. 65-70 வயசானவங்க சின்ன பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் நினைக்கும் போது ஒரு பக்கம் இந்த கள்ளுக்கடை, இந்த குடி போதை, கஞ்சா பொருட்கள், இதை பயன்படுத்துகிறவங்க, இதை விற்கிறவங்க, இதை வாங்குகிறவங்க எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஸ்கூலுக்கு வெளியே, காலேஜுக்கு வெளியே அதை கேக் வடிவத்தில், பிஸ்கட் வடிவத்தில் செய்து இந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக இழுக்கிற ஆண்டவரே அந்த விற்பனையாளர்கள், அதை செய்கிறவங்க எல்லாரும் மனம் திரும்பத்தக்கதாக ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சாராய கடைகளெல்லாம் நிரந்தரமாய் மூடப்படட்டும். இயேசுவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உம்மால் தான் கூடும். எங்கள் பலத்தினால நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் கர்த்தாவே. உம்முடைய ஆவியினாலே நடத்தப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. குடும்பங்கள் சமாதானமாய் வாழணுமே ஆண்டவரே. வெட்டு குத்து கொலையோடு வேதனையோடு வாழுகிற ஜனங்களை தேவன் சந்திக்கணுமே கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவே உமது கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இன்னுமாக பெருகி வரும் பாவங்கள், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, திரைப்படங்கள் மூலமாய் இச்சைகளுக்கும் வன்முறையில் ஈடுபடுவதற்கும் உட்படுத்துகிற பொல்லாத வல்லமைகளை தேசத்தில் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே, பலவிதமான இச்சைகளாலே இழுப்புண்டு போகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவங்களாலே ஆண்டவரே இதை செய்கிறவங்க, இந்த பாவத்தை பண்ணுறவங்க எல்லாம் ஆண்டவரே எய்ட்ஸ் நோயினால் ஆண்டவரே பல பாதிப்புகள் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, கர்த்தர் இறங்கி அவர்களெல்லாம் நீர் விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுறாப்பா. இள வயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதபடி கர்த்தர் அவர்களை மன்னித்து ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் அந்த பின்னணியத்திலே சத்திரம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஆண்டவரே, எல்லாம் சதி மோசங்கள் நிர்மூலமாகட்டும். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம்.
சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரும்படியாய் தேசத்தில் ஆண்டவரே குடிவெறி வேசித்தன பிரச்சாரங்களினாலே பிடிக்கப்பட்டு ஆண்டவரே இருளான பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லாம் கத்த ரட்சிக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து வழி நடத்தும். இன்னுமாக நோயிற்றோருக்காக நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 91:6 சொல்லப்படுகிறது, இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வசனத்தின்படி கொள்ளை நோய்களுக்கு ஜனங்கள் தப்புவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை வியாதி, எவ்வளவு ஆண்டவரே விதவிதமான வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. அதிசயங்களை காண செய்வீராக. கர்த்தாவே படுத்துவீராக. கேன்சர் போன்ற வியாதியினாலும் இன்னும் பல தரப்பட்ட வியாதியினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜனங்களை தொட்டு சுகப்படுத்தும். நாள் கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் வியாதியோடு படுக்கையாக இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தொடும்படியாய், தொட்டு சுகம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தன்னுடைய ஆண்டவரே முகத்தை மறைக்காமலும் இருந்து கூப்பிடும்போது பதில் கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தாவே பூமியில் நீங்கள் ஆண்டவரே இருக்கிற நாட்களில் உம்முடைய பாதத்தில் வந்த எல்லா வியாதியஸ்தரையும் ஆண்டவர் ஒரு வார்த்தையினால, பார்வையினால தொட்டு சுகப்படுத்தினது உண்டு. கர்த்தாவே இப்போது அந்த வல்லமை மங்கி போகலப்பா. உம்மால் கூடும் ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமீன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏத்தையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏத்தையா. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் திருச்சபைகள் எல்லாம் பரிசுத்தத்தில், விசுவாசத்தில் வளரணும். எல்லோரும் அந்த ஒருமனப்பாடு, ஒற்றுமை,
ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அந்த அப்போஸ்தலர் 1ஆம் 2ஆம் அதிகாரங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுகிறது, அவங்க ஒருமனப்பட்டவர்களாய் கூடி அவங்க என்ன செய்தார்களாம், ஜெபித்தனால ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நிறைவு உள்ளவர்களாக பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகத்தை பெற்று அவங்க சாட்சியாக வாழ்ந்தனால பேதுரு அப்போஸ்தலர் காலத்தில் நாட்களில் அவங்க முதல் தடவை 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. அப்புறம் 5000 பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. திருச்சபைகள் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் ஒரு மனதிலும். இன்றைக்கி இல்லையே, திருச்சபைகளில் பரிசுத்தம் இருக்கா, விசுவாசம் இருக்கா, ஒரு மனம் இருக்கா? எல்லா சபைகளையும் எல்லாம் பிரிவு எல்லாம் பண ஆசை. நான் பெரியவன், நீ பெரியவன், படிப்பு, இதுதான் இருக்குது இல்லையா? ஆகையினால அன்பானவர்களே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மனுஷன் கோடியாக சம்பாதிச்சிட்டு எத்தனை சம்பாதிச்சாலும் ஏசப்பாவுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஆகையினால எல்லா திருச்சபைகளும் இந்த கடைசி நாட்களில் நல்ல பரிசுத்தத்தில் விசுவாசத்தில் ஒரு மனம், அந்த ஒரு மனம்தான். இன்னைக்கு குடும்பத்தில் கூட இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கா, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கா? யோசித்து பாருங்கள், எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். நிறைய இடத்துல பாருங்கள், இல்லவே இல்லை. நிறைய இடத்துல அந்த ஒரு மனம் இல்லை. பேர் தான் கிறிஸ்தவன்னா அர்த்தம் என்னது? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை போல வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நடத்தையிலும் வாழ்ந்து காட்டினவங்க தான் கிறிஸ்தவங்க. சும்மா பேரளவில் கிறிஸ்தவங்கன்னு இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அது யாரானாலும் சரிதான். அது பெந்தேகோஸ்தோ சிஎஸ்ஐயோ இல்லை எந்த ஒரு சபை மக்களாக இருந்தாலும் நல்ல ஆண்டவரை முழுமையாய் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரால் நடத்தப்படுகிற உண்மை கிறிஸ்தவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். எல்லாம் திருச்சபைகளில் சண்டை போட்டுக்கிட்டு, அது எந்த திருச்சபைன்னு இல்லை, பெந்தேகோஸ்து சபையாக இருக்கலாம், சிஎஸ்ஐயாக இருக்கலாம், எல்எம்எஸ்ஸாக இருக்கலாம், எந்த திருச்சபைன்னாலும் சரிதான். அங்கே உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு அடிப்பிடி பண்ணிக்கிட்டு நான் பெரியவன் நீ பெரியவன், காணிக்க பைசாவை கொஞ்சம் எல்லாம் தனக்குன்னு வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் அனனியா சப்பீராளை போல் ஒரு அற்புதம் பண்ணிக்கிட்டு அதை திருடுறது, யாருமே போக முடியாது அன்பானவர்களே. சும்மா பேரளவில் நான் கிறிஸ்தவன் சொல்லி பண்டிகைக்காக மாத்திரம் ஆலயத்தில் போய் வழிபட்டுட்டு வந்தால் பிரயோஜனமே இல்லை. இந்த கடைசி நாட்களில் மெய் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவை போல எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆகையினால தான் ஏற்கனவே சொல்லப்படுகிறது, என் நாமம் தரித்த ஜனங்கள். கிறிஸ்தவள் என்று நாமத்தை தரித்தால் மட்டும் போதாது, அவங்க தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும், தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். அப்போதான் அவங்க பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, தேசத்துக்கே க்ஷேமத்தை தருவேன் என்று சொல்லப்படுகிறது. கடந்த நாளில் கூட ஒரு பாஸ்டர் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. அவங்க சொன்னாங்க, திருச்சபைகளில் பரிசுத்தத்திற்காக விசுவாசத்திற்காக ஒரு மனதிற்காக போராடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையான காரியம். நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்போஸ்தலர் 2:46 சொல்லப்பட்டபடி ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வேத வசனத்தின்படி திருச்சபைகள் எல்லாருமே ஆண்டவரே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 5:42 தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். அந்த நல்ல அந்த சமாரியா நாட்டாளாகிய அந்த சமாரிய பெண் எப்போது இயேசு கிறிஸ்துவை அவள் கண்டு கொண்டாளோ ஊருக்குள்ளே ஓடி போய் என்னோடு பேசினவர் இயேசுதானோ வந்து பாருங்கன்னு சொன்னதின் நிமித்தம் அந்த சமாரியாவில் அநேக
அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த வசனத்தின்படி கர்த்தாவே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே அறிவிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உடைய கரங்களில் தருகிறோம், நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, அப்போஸ்தலர் 16:5 சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளுக்கு நாள் சபையில் ஆண்டவரே ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் நடத்துவீராகப்பா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று சொல்லப்படுகிற வசனத்தின்படி கர்த்தாவே வேதத்தை ஆண்டவரே முறையே வாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஓசியாவிலே சொல்லப்படுகிறது, நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அந்த பயங்கரமான நிலைமை எனக்கோ யாருக்கோ வந்து விடாதபடி, வேதத்தை மறவாதபடி, வேதத்தை கிரமமாய் வாசித்து வேத வசனத்தின்படி நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. வேத வசனத்துக்கு நடங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லப்படுகிற வசனத்தின்படி ஆண்டவரே உடைய வசனத்தை நோக்கி பார்க்க கிருபை தாரும். ஆண்டவரே, பிசாசு கூட வேத வசனத்தை கேட்கும்போது பயந்து நடுங்கி ஓடிடுவான். நாங்கள் வேத வசனத்தை நாங்கள் வாசித்து அதை பயன்படுத்தி சத்ருவை விரட்டத்தக்கதாக உதவி செய்வீராக. ஆண்டவரே, உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் பாதுகாத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆஸ்பத்திரி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெயில் கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வட இந்திய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வட இந்தியாவிலும் ஆண்டவரே அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படட்டுங்க தாவே. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டுங்க தாவே. நீதி நிமித்தம் ஆண்டவரே எந்த பாவமும் செய்யாமல் இயேசுவை அறிவித்ததின் நிமித்தம் கிறிஸ்துவுக்காக பாடுகளை பட்டு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே போதகர்களுக்காக மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு நீதி கிடைக்கட்டும், நியாயம் கிடைக்கட்டும் கர்த்தாவே. அவங்க மதம் மாற்றல்ல அப்படின்னு சொல்லி தெரியட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, பொய்யான குற்றச்சாட்டு மதமாற்று அப்படின்னு சொல்லி பொய்யா குற்றப்படுத்தி சிறைச்சாலையில் வைத்திருக்கிற அந்த ஜனங்களெல்லாம், அந்த மிஷனரிகள் போதகர்கள் விடுவிக்கப்பட நியாயம் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, மது கரங்களை தருகிறோம், நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராகப்பா. ஆண்டவரே, எல்லா மிஷனரி இயக்கங்களுக்காக, இயக்கத்தின் தலைவர்களுக்காக, ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, இந்த வருஷத்தின் பாதுகாப்புக்காக ஆண்டவரே நல்ல பலன் கிடைக்கத்தக்கதாக கடந்து போகிற இடத்துல திறந்த வாசல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து போகிற இடத்துல வியாதியஸ்தருக்காக ஜெபித்தார், உடனடியாக அங்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும். அது நிமித்தமாக இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே உமது கரங்களில் தருகிறோம், நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கிருபையின் கரம் கூட இருப்பதாகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுமாக ஆண்டவரே இணைந்து பணி செய்யக்கூடிய விக்டர் தம்பி குடும்பம், ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம், அபிஷேக் எல்லாருக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து பலப்படுத்தும். இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நேயர்களுக்காக ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரே எல்லாருக்காக உழைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதில் செய்தி கொடுக்க வருகிற போதகர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. சுகவீனத்தோடு ஆண்டவரே செய்திகளை கொடுக்க வருகிற சகோதரிகள் யாருக்காவது பலவீனம் இருந்தால் கர்த்தர் அந்த பலவீனத்தில் இருந்து நீர் பூரண சுகத்தை கொடுத்து உடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்தும் நல்ல ஒரு மன்னா உலகம் முழுவதும் கடந்து போகிறதே, யாருக்காவது அது பயனடையணுமே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே மதுக்கரங்களில் தருகிறோம். இன்னும் என்னென்ன ஆண்டவரே தேவைகள் உண்டோ தேவாதி தேவன் இறங்கி ஒவ்வொருத்தருடைய காரியங்களை பொறுப்படுத்து நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவன். எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை தாழ்த்தி தருகிறப்பா. நீரே பொறுப்படுத்து கொள்ளும், எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சில ஜெப குறிப்புகளுக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். அன்பானவர்களே, கொலோசியர் 1:9 விசுவாசிகள் எல்லா ஞானத்திலும் விவேகத்தினாலும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தேசம் முழுவதும் ஆண்டவரே தேவ ஜனங்கள்
தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தேவ சித்தத்தை அறிந்து ஆண்டவரே வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்துக்கு ஒத்த ஆண்டவரே வேஷம் தரிக்காதபடி கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய சமாதானத்தால் நிறையட்டும் ஆண்டவரே. உம்மிடத்தில் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அந்த சமாதானத்தை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, காலேஜ் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, பெற்றோரோடு பிள்ளைகள் இணைந்து சந்தோஷமாய் வாழணும், சந்தோஷமாய் ஸ்கூல்களுக்கு போகணும். ஆண்டவரே, பிரயாணங்களில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கோ ஆண்டவரே பையன்களுக்கோ யாருக்கும் எந்த தீங்கு தீமை வந்து விடாதபடிக்கு நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. பிள்ளைகள் மாத்திரமல்ல, டீச்சர்ஸுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், தலைமை ஆசிரியர்களுக்காக, உயர் கல்வி அதிகாரிகளுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நீதியோடு நியாயத்தோடு தேவ பயத்தோடு அந்த பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய ஆண்டவரே கிருபைகளையும் ஞானத்தையும் ஆண்டவரே ஆசிரியர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். பேராசிரியர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தாவே, தன்மனம் போல யாருமே போய்விடாதபடி ஆண்டவரே பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து கர்த்தாவே நீர் கரம் பிடித்து கொள்ளும். ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து சில காரியங்களை நினைக்கிறோம். பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரையாக, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, காலேஜுக்கு அனுப்பும்போது ஜெபத்தோடு அனுப்புங்க, ஜெபித்து அனுப்புங்க. ஏனோ தானோ என்று போன்னு சொல்லி அனுப்பாதுங்க. பிள்ளைகள் பிந்தி வந்தாலும் கேளுங்க, என்னாச்சு, 5 நிமிஷம் லேட்டாக வந்திருக்க, என்ன விஷயம்மா, எங்கே போன, கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டு போல் அவங்கள அணைச்சி கேளுங்க. வந்து வீட்டில் யாரும் குமுந்தி வெட்டுக்கத்தி மாதிரி எங்கே போன அப்படி இப்படி 4 அடி கொடுத்து சாத்தாதுங்க. முதலாவது பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. போனேன் ஒரு நண்பர் போல் அவங்கள கைக்குள்ளே வச்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். பிள்ளைகளும் கணவரும் மேக்சிமம் இந்த நாட்களை சொல்ல முடியாது, ஆண்களும் பெண்களும் வேலைக்கு தான் போகிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் பிள்ளைகளும் புருஷனும் வேலைக்கு போன உடனே கொஞ்ச நேரம் ஆண்டவருக்க சமூகத்தில் அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க. அன்பானவர்களே, ஜெபிங்க. ஜெபந்தான் விடுதலையை கொண்டு வரும். ஜெபந்தான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். ஒரு துன்பம் வராதுன்னு சொல்ல முடியாது. இமைப்பொழுதில் வரக்கூடிய துன்பத்தை இந்த ஜெபம் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பெற்றோராய் மாற, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற இந்த வேளையில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஒரு மொபைலை வச்சுருக்காங்க, பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறாங்கன்னு தெரியல. அந்த மொபைல் மூலமாக எங்களுக்கு ஒரு இடமே தெரியாதப்பா. அந்த மொபைலை தட்டி உலகம் முழுவதையும் ஆப்பிரிக்கா அமெரிக்கான்ட்டு போயிட்டு வந்துருக்காங்க சின்ன பிள்ளைங்க கூட. கர்த்தாவே, ஞானமாக செயல்பட தகப்பனே கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைகளுக்கு ஆன்லைன் ஸ்கூல், ஆன்லைன் லெசன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு மொபைல் அடிக்ஷன். இதனால் எல்லாருக்க கையிலையும், படிக்கிற சின்ன பிள்ளைக்க கையிலையும் பெரிய ஒரு மொபைல்.
இந்த பிள்ளைங்க எங்கே தட்டி தட்டி போகிறாங்கன்னு. படியாத பெற்றோருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவரே ஆண்டவரே அதில் இருக்கிற ஆஃப் ஆன் சிஸ்டத்தை எல்லாம் பயன்படுத்தட்டும். தேவையில்லாத காரியங்களை அதில் பார்த்து தன்னை கரைப்படுத்தி விடாதபடி பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களில் அதில் இருக்கிற கேம், அதில் கொடுக்கக்கூடிய ஆண்டவரே பணம், கடன் ஆப் மூலமாக கடன் கொடுத்து அதை வாங்கி அதை பயன்படுத்தி அதனால் வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்து குட்டிச்சோராக போன குடும்பங்கள் ஆண்டவரே 1-2 இல்லை, விசுவாசிகளுடைய குடும்பம், மிஷனரிமாருடைய பிள்ளைகள், போதகர்மாருடைய பிள்ளைகள், இப்படி பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், இவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடிக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்பமாய் 2 பிள்ளைகளை பெற்ற போது கூட அந்த குடியை விடாதபடிக்கு அந்த மனைவி பிள்ளைகளெல்லாம் எவ்வளவு வேதனை ஆண்டவரே. தங்கள் கடமைகளிலே உண்மையாயிருந்து வேலை செய்து குடும்பத்தை கவனிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டு கர்த்தர் கூட இருந்து நடந்தபடி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். சகல காரியங்களையும் பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலக நாடுகளுக்காக, உலக நாடுகளின் சமாதானத்திற்காக யுத்தங்களை ஓய பண்ணி சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த காலங்களில் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், கனமழையினாலே, இயற்கை சீற்றத்தினாலே, ஜப்பான் போன்ற இடங்கள் ஆண்டவரே, சென்னை ஆண்டவரே, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற இடங்கள் எல்லாம் எவ்வளவோ பாதிப்புகள், அழிவுகள், நஷ்டங்கள். இதில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏதாவது ஒரு வசதி கிடைக்கத்தக்கதாக ஒரு வழி வாசலை ஆண்டவர் திறந்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் அவர்களை ஆற்றி தேற்றுவீராக. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கெட்டாததுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து காத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலாம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள்